Compliment momentum gift, R.S. Mohan. மோகன் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஜூலை பேட்சா சரிங்க, ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு ஸ்டூடெண்ட்டு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட்டில் அவருக்கு ஏற்கனவே நிறைய அனுபவம் முறையாக கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு வந்தார். அதே மாதிரி பேஷன்ஸ் ரொம்ப அதிகம், போதுன்ற அளவுக்கு ஒரு பேஷன்ஸ். எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயமே அது, அந்த பொறுமை யாருக்கு இருக்கோ நல்லா மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பார்க்கலாம் சார். அதுவும் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப பொறுமை சோதிக்கும், ஸ்டாக் மாறிக்கிட்டே இருக்கும் ட்ரெண்டு. ஸோ அதில் மோகன் சார்ட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டியாக தான் லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு 10 பொருத்தமாக அவர்கிட்ட பக்காவாக இருக்குது. ஸோ மிகப்பெரிய ஒரு பிரமாதமான ஒரு ப்ரொஃபஷனல் ரைட்டராக வரணும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஓரிரு வார்த்தைகள் உங்கள் ஃபீட்பேக்ஸை பகிர்ந்துக்கோங்க சார். எல்லாருக்கும் என்னோட மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கும் ஹரிசாருக்கும் ஃபஸ்ட்டு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மிகச்சிறந்த ஆசான் ஹரிஸ் சார். அவர் எனக்கு எப்படி அறிமுகம் ஆனதுன்னா, நானும் ஒரு தேடுதலில் தான் இருந்தேன். ஸோ தேடுங்கள் கண்டடைவீர்கள் அப்படின்ற மாதிரி, தேட தான் உங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரி நானும் ஆல்ரெடி ஒரு இன்வெஸ்டராக இருக்கேன், லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கிறேன் ஒரு 4 இயர்ஸாக. ஆனால் அதில் பெரிய அளவுக்கு நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனே தவிர எனக்கு எதில் பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன்னு தெரியாமலே பண்ணதில் ஒரு சில ஷேர்ஸ் மல்டி பேக்கராக கூட ஆகிருக்குது. எக்ஸாம்பிள் சொன்னேன்னா பாலிகாப் 900 ருபீஸ்க்கு வாங்கினேன், 2600 ருபீஸ்க்கு போணுச்சு. ஆனால் நான் அதில் தெரிஞ்சு வாங்கினேன்னா எனக்கு தெரியாது, ஏதோ வாங்கினேன். ஆனால் அது அந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு. சில ஸ்டாக்ஸ் அதே போல் வாங்கினது என்னோட இது லாஸ், ஏகப்பட்ட லாஸாக வந்துச்சு. கிட்டத்தட்ட நான் இவர்கிட்ட ஜாயின் பண்ணும்போது என்னோட போர்ட்ஃபோலியோவில் 35,000 ரூபாய் லாஸில் கேட்டார், என்னென்ன வச்சுக்கிறீங்கன்னு. 35,000 ரூபாய் லாஸில் இருக்குது சார் அப்படின்னு. ஒரு சில ஷேர்ஸ்லாம் ப்ராஃபிட்டில் இருக்குது, ஒரு சில இதெல்லாம் லாஸில் இருக்குங்க. சரி, அதுக்கெல்லாம் எல்லாம் நம்ம வழி பண்ணுவோம், நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கன்னாரு. பார்த்தேன், சரிங்க. உடனடியாக அன்றைக்கி ஈவினிங் காண்டாக்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு என்கொயரிக்கே கிட்டத்தட்ட 1/2 hour பேசினார். என்னோட ஒய்ஃப் கூட கேட்டாங்க, என்கொயரி பண்ணதுக்கு அவ்வளோ நேரம் விளக்கம் கொடுக்குறாங்களா அப்படின்னு. சரி, எனக்கு அப்பயே இவர் சொன்ன விளக்கத்திலேயே எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட் வந்துச்சு, நிச்சயமாக நம்ம தேடுற ஆள் இவராக தான் இருப்பார் அப்படின்னு. அதுக்கப்புறம் எதை பற்றி நான் யோசிக்கல. இம்மீடியட்டாக மறுநாளே நான் ஃபஸ்ட்டு எப்படி சார் ப்ரொசீஜர் கேட்டேன். உடனே அவர் இதெல்லாம் அனுப்ப என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணீங்க அப்படின்னு 30 டாபிக்ஸ் அனுப்புனார். உடனே ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டேலேயே அவரோட ஒவ்வொரு அப்ரோச்லேயுமே உண்மையிலே பிரமிக்கத்தக்கதாக இருந்தது. எனக்கு ஒன்றுமே தெரியாமல் சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, எப்படி செலக்ட் பண்ணணும் என்னன்ற எதுவுமே தெரியாது. ஏதோ ஃப்ளூக்கில் நம்ம வாங்கின ஷேர்ஸ் ஏறி இருக்குது, எதனால் இறங்குது எதனால் ஏறுதுன்றது என்னாலெல்லாம் அப்போல்லாம் கணிக்க முடியல. எனக்கு மிஞ்சி போனால் நான் 2 வெப்சைட் ஆனால் பார்ப்பேன். ஏன்னா என்எஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் மணி கண்ட்ரோலையும் பார்ப்பேன். அதில் சும்மா ஏதோ நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் சார்ட்டிங்கும் இவர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, இது என்னமோ கேண்டில்ஸுன்றாங்க, சார்ட்டுன்றாங்க, என்னமோ நிறையா இருக்குதுன்னு இதில் ஏதோ இருக்குது, ஆனால் நிச்சயம் கற்றுக்கிட்டு நல்ல லெவலில் போகலாம் அப்படின்றது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் நல்லா கிரியேட் ஆனிச்சு. சரி, இதில் நல்லா இன்னும் டீப்பாக இறங்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா இதில் ஜாயின் பண்ணி 20 days தான் சொன்னார் சார் கிளாஸு. ஆனால் 3 மாதம் நடத்தினார் கிளாஸு. 3 months. இன்னைக்கு முடியுமா? வீட்டில எல்லாம் என் பொண்ணு என் ஒய்ஃப்லாம் இன்னமும் 10 நாள் தான் சொன்னீங்களே, இன்னும் இல்லை. எனக்கு எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச, அதாவது இல்லை இவ்வளோ நேரம் ஏங்க சாப்பிட்டுட்டு போய் பாருங்க நீங்கள். இன்னும் அதாவது நான் 8 மணி பேட்சில் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். 8லேருந்து 9 வரைக்கும் பேட்ச்சு. 9 முடிக்க மாட்டார், சில 10 கூட ஆகிடும். அவங்கெல்லாம் நான் நீங்கள் சாப்பிட்டு படுத்துங்க, நான் பேட்சை முடிச்சுட்டு இது கிளாஸை முடிச்சுட்டு போனேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, 2-3 வாட்டி பார்த்தாங்க, 7:45 சாப்பாடை போட்டுருவாங்க. நீங்கள் சாப்பிட்டே போய் நீங்கள் உட்காந்துட்டு கிளாஸ் ஆட்டம். நீங்கள் எப்போ வரீங்கன்னு தெரியும், அவங்க உள்ளே போய் படுத்துருவாங்க. சரி, நான் முடிச்சுட்டு பார்த்தேன்னா, ஆனால் இவர் சொன்ன எல்லாமே எனக்கு நடக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தூக்கமும் வராது. எனி டைம் நம்ம பிஸ்னஸை முடிச்சு ஈவினிங் கொஞ்சம் டைம் கிடச்சிதுன்னா உடனே சார்ட் ஃபஸ்ட்டு எனக்கு வரைய தெரியல, சார்ட்டிங் இதில் ட்ரேடிங் சார்ட்டில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வரைய ஆரம்பிச்சு நிறையா. அதுக்கப்புறம் இவருக்கு நான் அனுப்ப ஆரம்பித்தேன், சார்ட்டில் எப்படிலாம் வரைஞ்சி சார் இதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு கேட்டு வர ஆரம்பிச்சு. எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணார். அதுலேருந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் என்ன சொன்னார், உங்களோட லாஸை ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னாரு.
நீங்கள் 35,000 ரூபாய் லாஸ் இருக்குதுன்னா அந்த லாஸ் எப்போ திருப்பி அந்த அந்த பர்டிகுலர் சார் எப்படி திருப்பி யூட்டர்ன் எடுக்கணும்லாம் நீங்கள் தெரியாது. நீங்கள் லாஸை புக் பண்ணி வெளில வந்துடுங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அதை பண்ணேன். உடனே சரின்னு பயப்படாமல் அந்த 35,000 ரூபாய் லாஸ் இருக்கிற ஸ்டாக்கை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஸ்டாக்கில் போட்டேன். வேறு ஸ்டாக் அதுமாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஸ்டாக்கை தான் நம்ம பார்க்கணுன்றதே இவரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. என்னோட பார்வையில் எப்படி இருக்குன்னா 52 வீக் லோ 52 வீக் ஹை அதை தான் பார்ப்பேன். இது வீக் லோவில் இருக்குது, இதை வாங்கினா இன்னும் ஏறல. ஆனால் அது எதனால் இறங்கி இருக்குன்றது பற்றி நமக்கு டீட்டெயில்டே தெரியாது. ஏதோ சம் ரீசனில் இறங்கியிருக்கலாம், டெக்னிக்கலாகவும் இருக்கலாம், இல்லை ஃபண்டமெண்டலாகவும் இருக்கலாம். அதை பற்றிலாம் வந்து தெரிஞ்சுக்கிற எனக்கு பக்குவமும் இல்லை, நாலேஜும் இல்லை. இனிமேல் வந்து இந்த மாதிரி ரொம்ப லோவில் இருக்கிறதுல போகக்கூடாதுன்னு அதுக்கு இதில் எங்கிட்ட என்ன ஸ்பெஷல்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பசுமரத்தனி பதிகிற மாதிரி வந்து சொல்லுவார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். இறங்குற ஸ்டாக்னா இறங்குற எஸ்கலேட்டில் ஏறக்கூடாதுன்னு பாரு, ஏறுற எஸ்கலேட்டில் அந்த மாதிரி நீங்கள் இறங்கக்கூடாதுன்னு பாரு. அது வந்து எந்த ஸ்டாக்கை பார்த்தாலும் எனக்கு பளிச்சு தான் வரும். ரொம்ப கீழே இயர்லி சார்ட்டை போட்டோமா அப்படி ஃபுல்லாக கீழே இருக்கா, இதில் போகவே கூடாது. எப்போ நம்ம லெவலுக்கு வருதோ அப்போ பார்க்கலாம். அப்படி ட்ரெண்டிங் இருக்கிற ஸ்டாக்காக பார்த்து அதில் அப்போ போட்டு அதோட என்னோட பேட்ச் முடிஞ்சிச்சு. சார் இதுமாரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் அதுக்கப்புறம் அதோட என்னோட பேட்சும் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் ஃபஸ்ட்டு சாட்டர்டே வந்து ஒரு ஃப்ரீ வெபினார் போட்டார். அதுக்கு லிங்க் அனுப்புகிறேன், ஜாயின் பண்ணி. ஏதோ ஒரு சப்ஜெக்ட் பற்றி அது கிளாஸில் இல்லாத சப்ஜெக்டாக இருக்கும். சரி, அதனால் கண்டினியூவாக அதையும் நான் மிஸ் பண்ணாமல் பார்த்தேன். அப்போ ஒரு வாட்டி நான் கேட்டார், சரிங்க உங்கள் லாஸ்லாம் எப்படிங்க இருக்குங்க? எனக்கு வந்து இப்போ 20,000 ப்ராஃபிட்டில் இருக்கேன் சார். நீங்கள் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி 20,000 ப்ராஃபிட்டில் இருக்கேன், வெரி குட்ங்க, நீங்கள் அதே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் நான் கான்டாக்ட்லேயே தான் இருந்தேன். எப்போ ஃபோன் பண்ணுவார், அதெல்லாம் மெசேஜ் அடிக்கடி இதில் வந்து டெலிகிராம் சேனல்லாம் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரெகுலர் இதுலேயும் வந்து ஃப்ரீ வெபினார்ஸ்லையும் கலந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நேரடி வகுப்பு போட போகிறேன்னு நிச்சயமாக நான் வரேன் சார். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடியே போட்டார். இந்த கோவிட்னால சில சுச்சுவேஷனில் வந்து மழை அப்படின்னால போஸ்ட்போன் ஆகிடுச்சு. நான் அதுலேயும் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறமா எனக்கு சில ஒர்க் இருக்கிறதுனால நான் சொல்லிட்டேன், இது மாதிரி என்னால் முடியாது சார், நான் நெக்ஸ்ட் இதில் ஜாயின் பண்ணுறேன். திருப்பி ஆக்சுவலாக அன்றைக்கி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், சரி சார்கிட்ட பேசுவோம் எப்போ போட போகிறாங்கன்னு. ஆனால் அதே சேம் டே அன்றைக்கே வந்து ஃபோன் பண்ணார், சார் நைட்டு 10-7 மணிக்கு இது போல் வந்து இந்த வாரம் போடுறேங்க, நான் கண்டிப்பாக நான் வரேங்க, என்னோடய பேர் ஜாயின் எழுதிங்க. ஸோ அந்த கிட்டத்தட்ட 30 சப்ஜெக்ட் எடுத்தார். அது இல்லாமல் இப்போ வந்து புதுதில் நான் எதுக்காக வந்தேன்னா, நிச்சயமாக சார்கிட்ட மெயினாக பார்த்து அவரோட பிளெஸிங்ஸை வாங்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கற்றுக்கிட்டதை இன்னும் வந்து ஒரு ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருக்கட்டும். நான் இதில் புதுசாக நிறைய சப்ஜெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. சரி, எல்லாமே சேர்ந்து இது பண்ணி எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்கும். இவர் ஒரு கண்டினியூட்டியாக இவர்கிட்ட ஒரு தொடர்பை வந்து வச்சுக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக வந்து நான் மெயினாக வந்தேன். நம்ம என்ன தான் எந்த அளவுக்கு படித்தாலும் பேசிக்காக 1வது 2வது படித்த டீச்சர்ஸை வந்து நம்ம மறக்கவே மாட்டோம் வாழ்க்கை ஃபுல்லாக. அதுமாரி எந்த லெவலில் நம்ம போனாலும் சார் மாதிரி ஒரு ஆள் கிடைப்பாருன்றது வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு ட்ரேடிங் மட்டும் சொல்லலை, அவர் மிகச்சிறந்த ஒரு டீச்சர். ஏன்னா அவரோட இத்தனை நாள் நான் இது பண்ண வரைக்கும் எப்பவும் எதுக்குமே டென்ஷன் ஆனதும் கிடையாது. ரொம்ப கிளியராக பொலைட்டாக வந்து புரிய வைக்கிற அளவுக்கு அவர் சொல்லுவார். எது கேட்டாலும் சார் சரி சார் சொல்கிறேன் சார் அப்படின்னு. அவரோட மாடுலேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணியிருக்கேன். எப்போதும் ஒரே டோனில் இருக்கும், எல்லாம் ரொம்ப சிரிச்சு ஜோசியல் ஆனால் இது மாதிரி நல்லா இது பண்ணுவார். அதனால் நல்லா இவர் கிடைச்சது வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்கிறேன். அதனால் இவர் வந்து சார் வந்து மேலும் மேலும் இன்னும் வளரணும். ஏன்னா அவர்கிட்ட வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா அவர் பண ஆசைலாம் கிடையாது. அவர் நாடி நரம்பு ரத்தம் சாதா எல்லாமே வந்து ட்ரேடிங் ஊறி போயிருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆளால் தான் வந்து இவர் விவேகானந்தர் சொன்ன தத்துவங்க, நீங்கள் எதில் சாதிக்க விரும்புகிறியோ அதே நினைப்பு எடுத்துக்க. உன்னோட நாடி ரத்தம் நாளம் சதம்பு சதா எல்லாத்துலேயும் அந்த நினைப்பு ஒன்றே ஓட விடு, நீ அதில் பெரிய ஆளாக வருவ அப்படின்னு சொல்லியிருக்காரு விவேகானந்தர். அதுதான் இவர்கிட்ட நான் பார்க்குறேன். அதனால தான் இந்த அளவுக்கு அவரால் டீச் பண்ண முடியுது. நானும் சில இடத்துல இவர்கிட்ட சேர்ந்ததுக்கப்புறம் சில இதெல்லாம் யூடியூப்பில் பார்த்து சில இதெல்லாம் கேட்டிருக்கேன், என்கொயரி பண்ணியிருக்கேன். ஆனால் அமௌண்ட்டுன்ற லெவல்லையும் ஜாஸ்தி. அவங்க சொல்கிற கண்டென்ட்டு எல்லாத்தையும் வந்து இந்த அளவுக்கு புரிய வைப்பாங்களான்றதுக்கும் மாதிரி இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. ஸோ இவர்கிட்ட வந்து இதுதான் ஸ்பெஷல். எல்லாத்தையுமே வந்து பயங்கரமாக அந்த டீப்புக்கு போயிடுறாரு. டீப்பு நம்மளை வந்து புரிய வச்சு நம்மளையும் ஒரு லெவலில் கொண்டு வரணும்னு வந்து பிரியப்படுறாரு. அது நம்ம எல்லாருமே வந்து கோஆப்ரேட் பண்ணி பண்ணுவோம். அதுமாரி இப்போ வந்து இவர் கொடுத்துருக்கிறது வந்து கம்மியானதான், ஒரு கடல் மாதிரி சப்ஜெக்டு. நம்ம எதை எடுத்துகிட்டு வரோமோ அதில் எவ்வளோ தண்ணி, நம்ம ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு வந்தோமோ அந்த டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி கிடைக்கும். ஒரு பெரிய பக்கெட் எடுத்துகிட்டு வரோமோ பக்கெட் அளவுக்கு தான் தண்ணி கிடைக்கும்.
என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணி வீட்டில் சுவிட்ச் போட்டுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து நம்ம நாலேஜ் நம்ம அவர்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்குவோம். நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த ட்ராவலில் வந்து பயணம் பண்ணுவோம். இது எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. சாருக்கு வந்து ஸ்பெஷல் நன்றி தெரிவிச்சு. நன்றி. தேங்க்யூ.